சந்தன பேழைகள் இந்த சொல்ல கேட்டால் உங்களுக்கு மாவீரர்களுடைய ஞாபகங்கள் வரும். இந்த பெயரில் வெளியான ஒரு இருவட்டு சந்தன பேழைகள் இருவட்டு. சந்தன பேழைகள் சுமந்து சாலையில் பேரணி நடந்து 2017ஆம் ஆண்டு வெளியான இந்த இருவட்டு பிரிவுகள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் தொகுப்பை அந்த இசையமைத்திருந்தவர் எங்களுடைய இசையமைப்பாளர் ஐவரி அவர்கள். இவர் நீண்ட காலமாக இசைத்துறையில் 30 வருடங்களாக இசைத்துறையில் பயணித்துக் கொண்டு வரார். இவர் நிறைய மேடை நிகழ்வுகள் செய்திருக்கின்றார், பல பாடல்கள் இசையமைத்திருக்கின்றார். அந்த வகையில் இவருடைய முதலாவது ஆல்பமாக வெளிவந்த இந்த சந்தன பேழைகள் இருபட்டு, அது பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். எங்களுடைய பக்கத்தில் எங்களுடைய கலைஞர் நிற்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் செய்த இந்த சந்தன பேழைகள் இருபட்டு பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். இது மாவீரர் மாதம், மாவீரர்களை பற்றி நீங்கள் செய்த முதலாவது ஆல்பம் இது. இந்த ஆல்பம் நீங்கள் எப்படி செய்தீங்கள், இது இந்த அந்த எண்ணக்கரு எப்படி வந்தது என்று பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த இருவட்டை நாங்கள் 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் செய்த நான். இதுக்கு மூல காரணமாக இருந்தது புலிகளின் குரல் வானொலி முரளி அவருடைய அழைப்பை ஏற்றுத்தான் இந்த 10 பாட்டும் வந்தது. இந்த 10 பாடலையும் எங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அந்த அவ்வளவு பாட்டையும் எழுதினது தமிழ் குடிமகன். அவருடைய பல பாடல்களை நான் இசையமைச்சிருக்கிறேன். அந்த வகையில் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல்களுக்கு உறுதுணையாக எனது முதலாவது இருவட்டுக்கு உறுதுணையாக இதில் 2 தென்னிந்திய கலைஞர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். முதலாவதாக எங்கள் சுரத்தட்டு வாத்திய கலைஞன் விஜயன், அதுக்கும் மேலாக பி கம்போசர் ஏரிக். இவர்கள் இருவரும் என்னுடைய இந்த பாடலுக்காக எனது பக்கத்தில் இருந்தால் இதை தயாரித்தார்கள். ஏண்டா இதை நான் இந்தியாவுக்கு போயோ இந்தியாவில் வச்சு தயாரிக்கையில் இந்த பாடல்கள் அனைத்தும் ஒரு குறுகிய காலத்தில், அதாவது குறுகிய காலம் என்ற ஒரு வாரத்துக்குள்ளேயே அவ்வளோ 10 பாட்டையும் நாங்கள் தயாரிச்சினாங்க. நெல்லியடியில் நெஞ்சம் நிமிர்ந்து போனான் ஒருவன், மெல்ல தடை நீக்கி ஒளியினை தந்த தமிழிறைவன். அந்த 10 பாடல்களும் 9 பாடல்கள் எங்களுடைய கலைஞர்கள், அதாவது ஈழத்து கலைஞர்களை வச்சு தான் பாடியிருந்தேன். ஒரே ஒரு பாடல், அதாவது இந்த முக்கியமான சந்தன பேழைகள் என்ற அந்த பாடலை நிக்கல் மேத்யூ பாடியிருந்தார். அதாவது இருவட்டுக்காக அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது இசைப்பாவை கரோலினாவும் பாடியிருக்கிறார். சந்தன பேழைகள் சுமந்து சாலையில் பேரணி நடந்து. இந்த பாடல்களை நீங்கள் முழுக்க பாடல்களும் உங்களுக்கு கவிதையாத்தானே வந்திருந்தது, தமிழ் குடிமகன் அனுப்பியிருந்தவர். கவிதையா உங்களுக்கு வரைக்குள்ள அதுக்குள்ள நீங்கள் இப்ப அவரோட கதைச்சுத்தான் சில அதுல மாற்றங்கள் அப்படி ஏதாவது செய்ய வேண்டிய அப்படி ஏதாவது வந்திருந்தது? அந்த அளவுக்கு நான் அவர்கள் எவரோடையும் நான் கதைச்சது இல்லை, எழுதினாக அப்படியே பாடலாக்கினதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாற்றங்கள் அப்படியே எந்த மாற்றமும் நான் செய்யலைன்னு சொல்றேன். மற்ற இதுல கலைஞர்கள் தெரிவு செய்யக்குள்ள அதை எப்படி நீங்கள் செய்திருந்தீங்க? கலைஞர்கள் தெரிவண்டு நான் செய்யக்குள்ள முதல் எங்களை சூழ உள்ள சுவிஸ் நாட்டு கலைஞர்களை தான் முதல் நான் தெரிவு செய்தேன். அதில் கூடுதலாக பல வருடங்களாக இந்த எங்களுடைய ஈழத்து பாடல்களை பாடுறவைகளை தான் நான் கூடுதலாக இதில் இணைத்து கொண்டேன். அதில் ஒருவர் முக்கியமாக அவரும் இங்கே இல்லை, சுவிட்சர்லாந்தில் இல்லாட்டியும் ஈழத்தில் புகழ் பெற்ற எங்களுடைய நிரோஜன் அதில் அந்த இருவட்டில் 2 பாடல்களை பாடியிருந்தது. நான் கேட்டு ஒரு மறுப்பும் இல்லாமல் ஆனால் நான் பாடுறேன்னு சொன்ன நிரோஜன் நன்றி. இந்த இடத்துல நான் ஒரு நாளும் அதை பற்றியே கதைக்காமல் இன்று கதைக்கிறேன்னு பல வருடங்களுக்கு பிறகு உண்மையாகவே அவருக்கு நன்றி. அவர் 2 பாட்டிலையும் அந்த அவருடைய அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டங்களையும் மீறி இந்த பாட்டை எனக்கு பாடி தந்திருக்கிறார். அந்த மழை நாட்களை நினைத்தால் நெஞ்சுக்குள் கூடி நிலா என்றும் பொழியும். இந்த ஆல்பத்தில் வந்த முதலாவது சந்தன பேழைகள் பாட்டை பற்றி சொல்லிட்டீங்க, அந்த பாட்டு பாடினவரை பற்றி நான் சொல்லிட்டீங்க. அந்த மிச்ச 9 பாடல்கள், அந்த பாடல்களை பற்றி சொல்லுங்க. எப்படி அந்த பாடல்களோட உருவாக்கம், ஒருங்கிணைக்கைகளை வந்த கூட அனுபவங்கள்?
இந்த பாடல்கள் ஒன்றும் நான் பாட்டு இசை அமைக்கல எனக்கு பெரிய கஷ்டமாக தோன்றியல. எப்பயும் அந்த முதல் சொல்லில் நாங்கள் அந்த இசையை வடிவத்தையே கேட்கலாம். இப்போ ஒரு பாட்டில் இருக்கு ஒரு பிடி சோறு, அந்த பாட்டு துவக்கமே ஒரு பிடி அந்த அன்றைக்கில் நாங்கள் அந்த பாட்டை வரையக்கில் எப்படி பின்னால் வருமன்றதை ஒரு மனசுக்குள்ளே போட்டுட்டு தான் அவ்வளோ பாட்டுகளை நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு பாட்டின் ஆக்கமும் இருந்தது. இந்த பாடல் இப்போ வெளிவந்து 2017 வெளியிட்டு நீங்கள் இப்போ 2023 6 வருடங்கள் ஆயிடுச்சது. இந்த 6 வருடங்கள் கழித்து இந்த பாட்டை நீங்கள் திரும்ப கேட்கல, உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது? பாடல்கள் அந்த 10 பாட்டும் திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கும். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அந்த நேரம் இப்படியா செய்தோம்ன்ற ஒரு பிரமிப்பு இப்பயும் இருக்கு. ஏனெண்டா அந்த நேரம் எல்லாம் ஃபாஸ்டாக தான் போய் கொண்டிருந்தது. அந்த அந்த நேரத்துக்கு முடிக்கணுமென்ற ஒரு இது. இன்றைக்கு அந்த பாட்டை கேட்டாலும் சில பாட்டுன்னா அந்த சந்தன பிள்ளைகள் சுமந்து அந்த வரிகளை கேட்டாலே நெஞ்ச புழக்கிற போல இருக்கும். அந்த பாடல்களை இப்போ ஒரு மாவீர தினத்தில் போட்டுக்கு கேட்கல. நான் பல மாவீர தினங்களோ அல்லது பல இடங்களில் எழுச்சி நிகழ்ச்சிகளில் அந்த பாட்டை போட்டிருக்கேன். நானே கேட்டு பிரமிச்சு போய் நிற்பேன், இப்படி ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கலாமோ. சந்தன பேழையை விதைத்திடும் காதலிக்கும் பருவங்களில் காவலரன் சென்றீர்கள். இப்போ சந்தன பேழர்கள் இந்த பேர் அந்த இப்போ நீங்கள் 10 பாட்டு வந்திருக்குது, அதில் இந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணினது சொல்லுங்க. இந்த பேரை செலக்ட் பண்ணது இசைப்பறவை கரோலினும் முரளியுமாக அது அந்த பாட்டை அந்த தலையங்கத்தை தெளிவு செய்து இந்த பாடல் தொகுப்பு இந்த விடுபட்டு இதில் 10 பாடல்களும் இதை நீங்கள் இசையமைப்பாளராக இசையமைச்சிருக்கிறீர்கள். அதுபோல் நீங்கள் மேடை நிகழ்ச்சி நிறைய செய்து கொண்டு வாரீங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருடம் உங்களோட மேடை அனுபவம், நீங்கள் மாவீரர் மொழி நிறைய பாடி அந்த செய்திருக்கீங்க, நேரடி நிகழ்வுகள் செய்திருக்கிறீர்கள். அந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் அதாவது இசையை மேடை நிகழ்வு செய்ய இருக்கிற அந்த உணர்வும் இந்த பாடல்கள் தொகுப்பை நீங்கள் செய்ய இருந்த உணர்வுகளும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக இந்த எழுச்சி நிகழ்ச்சிக்கு வாசிக்கும் பொழுது எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் போய் நின்று தான் அந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம். நாங்கள் எந்தவித ரெக்கார்டிங்கையும் தற்போதைய வார கரோக்க போலியோ பழைய இப்போ ஹாஃப் பிளேபேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதியை வாசித்து போட்டு அதை போட்டுட்டு பின்னால் தெரிஞ்ச கொஞ்சத்தை வாசிக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் இதுவரை வாசித்ததில்லை. எல்லாம் நேரடி எல்லா வாத்திய கருவிகளும் நேரடியாக தான் ஒளிபரப்பப்படும். அதுகளில் பிழை இருக்கலாம். ஆனால் இப்போ தற்போதைய இதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிழை இல்லாமல் அந்த மாதிரி வாசிக்கிறான், இவன் இந்த மாதிரி வாசிக்கிறான், இதெல்லாம் எனக்கு கேள்விப்படுறேன் நான். நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹாஃப் பிளேபேக் இல்லாட்டி ஃபுல் பிளேபேக் தான் வாசிக்கணும் அந்த பாடல்களை. ஆனபடியாக அதுக்கு பேர் நேரடி நிகழ்ச்சி இல்லை தானே. ஒரு வகையில் அது நேரடியாக பார்க்கல எல்லாம் ஆக்ஷனாக தான் இருக்குதே தவிர மற்றபடிக்கு அது நேரடி நிகழ்வு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நேரடியாண்டா எங்களுடைய கருவியை நாங்கள் இயக்குறோம், நாங்களாம் இயக்குறோம். நான் வாசிக்காட்டி அதில் சத்தம் வராது. அப்படியான இதுதான் எனக்கு நேரடி. இதை விட ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுறதோ இல்லாட்டி அரைவாசி அதில் அது பின்னால் வரும், அரைவாசி நான் வாசிக்கிறது, இதுகள் எல்லாம் நேரடியாக நான் நினைக்கிறது இல்லை. இதுவரை நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் பயன்படுத்தல. அதான் சொல்லணும். சிலுவைகள் பாரமில்லை பல்லாயிரம், நினைவிலும் கனவிலும் உறவிடும் கந்தக நிலவினை போட்டுங்கள். நெல்லியடியில் நெஞ்சம் நிமிர்ந்து போனான் ஒருவன், மெல்ல தடை நீக்கி ஒளியினை தந்த தமிழ் இறைவன். சில வழியில் இப்போதைக்கு இப்போ தற்போது பாடல்கள் எல்லாம் கரோக்க போட்டு பழகிறோம். ஆனால் அது அந்த எழுச்சி நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் இதுவரை அப்படி யோசித்து செய்கிறது இல்லை, செய்ய போகிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நேரடி நிகழ்ச்சி எப்படி செய்கிறீங்கள்ன்ற அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க. அதுபோல் நீங்கள் ஒலி தொகுப்பாக செய்ய இல்லை. இப்போ உங்களுக்கு கவிதைகள் தனித்தனியாக தான் கிடைக்கும், நீங்கள் அதுக்கு மட்டுக்கள் தனித்தனியாக போடுவீங்க, அப்புறம் பாடுறவர்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணுவீங்க.
அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு பாட்டு எனக்கு இப்போ இன்றைக்கு யாரும் அனுப்பினா அண்ணா எனக்கு ஒரு பாட்டு செய்யணும் பண்ணிட்டேன். நான் முதல் பாட்டை நல்லா வாசிப்பேன், முக்கியமாக வாசிப்பேன், முழுதாக வாசிப்பேன். எதுவும் கண்ணேரம் வாசிப்பேன் அந்த பாட்டை. எப்படியாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே திரும்பி திரும்பி முதல் சொல்லில் எனக்கு பாட்டோட ராகம் வரவும், அது குடிபடாட்டி 2வது சரணம் மட்டும் போட்டிருந்தா சரணத்தை பார்ப்பேன். சரணத்துக்குள்ளால ஏதாவது வருமா உண்டு, சரணத்தில் தூங்குவேன் கொஞ்சம் வேலையில். அப்படித்தான் இப்போ பாட்டு செய்கிறது. இப்போ நான் பாடினோடனே நான் டெலிஃபோன்லேயோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் அந்த லேப்டாப்லேயோ முதல்ல நான் பாடி ரெக்கார்ட் பண்ணுவேன், மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதன் பிறகுதான் முழு இசையாக்குறது. தற்போது அப்படி தான் நான் செய்து கொண்டிருக்கேன். ஏண்டா பாட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு முடியும் ஒரு பாட்டு நினைச்சா. ஏண்டா இதைத்தான் பாட போகிறோன்னு நினைச்சேன்டா அது முடிஞ்சுது. அது பிறகு நான் திரும்ப திரும்ப பாடி பிள்ளையாக்க மாட்டேன். பாடைக்குள்ள சில வழியில் இந்த குரலுக்கும் இனி பாட போகிறார்களோட குரலும் வித்தியாசமாக இருக்கும். கேட்கலையும் நான் அதாவது அந்த பாடலை இப்போ பாடி வச்சிருக்கேக்குள்ள ஏதோ இது நல்ல பாட்டாக வருமோன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் முழுமையாக வரையக்குள்ள இசையோட வரையக்குள்ள ஒரு வேறு லெவல்லாம் இருக்கும். மேடை நிகழ்ச்சின்றது வந்து நேரடியாக உங்களோட இசையை அதில் பார்க்குற அந்த ரசிகர்களோட மனநில் அது வேறு, அது நேராக கேட்குற ஒரு உணர்வு. அதே போல் ஆல்பமாக வந்து ஒரு இருபட்டு தொகுப்பாக வந்து கேட்கல அது இன்னொரு வகையான உணர்வை கொடுக்கும். அதில் நீங்கள் என்னென்ன நுணுக்கங்கள் நீங்கள் நுணுக்கங்கள் வேண்டாம் கூடுதலாக இப்போத்தைய சூழ்நிலையில் இப்போதானே சாஃப்ட்வேர் என்று சொல்லி என்னென்னு சொல்கிற டோன்ஸ் இந்தியன் டோன்ஸ், அந்த டோன்ஸ் இந்த டோன்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. கையில் இருந்தால் எல்லாமே நடக்கும். அதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டோன்ஸ் தான் அந்த பாட்டையை மெருகூட்டுறது. அந்த அந்த டோன் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு எல்லாமே இலவாக முடிச்சிடும், நல்லாவும் இருக்கும். அந்த நேரத்தில் இப்போ லைஃப்பில் முந்தி பாடல்கள் எல்லாம் லைஃப்பில் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஏண்டா எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு நேரத்திலேயே எல்லாரும் வாசிக்கணும். ஒரு ஆள் பிள்ளை விட்டால் திரும்ப எல்லாரும் முழு நேரமும் வாசித்தபடியே இருப்பாங்க. ஒரு பாட்டு கூட நாள் முழுக்க எடுத்தறிஞ்சதுக்கு 2-3 நாள் முழுக்கும். ஏன்னா ஒரு ஆள் பிள்ளை விட்டாலும் பாட்டு பிள்ளையாக போயிடும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரே பாட்டை நானே தனியாக செய்துட்டு போகிறேன் நேர காலம் போதும். இப்போ இந்த சந்தனப்போல இந்த இருபட்டில் நீங்கள் பாவித்த இசைக்கருவிகள் சிறப்பாக எடுத்த இசைக்கருவிகள் ஏதாவது பாவிச்சு? மெயினாக அதாவது ஃப்ளூட் நாங்கள் பயன்படுத்தினாங்க. பாட்டுக்கு ஃப்ளூட் வாசித்தது நாதன் சார். அவரும் ஒரு தென்னிந்திய கலைஞராக. எனக்கு ஆளோட அறிமுகமே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தது அவர் அப்படியே தருவாங்க. அதான் இப்போ நாங்கள் ஒரு பாட்டை எங்களுடைய கீபோர்ட் பீட் செக்ஷன் எல்லாம் முடிக்க நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு அந்த இடைக்கில் ஃபில் பண்ணுறதை தான் நாங்கள் ஃப்ளூட்காரை கொடுக்க, இப்படி இந்த இதை ஃபில் பண்ணினா இது இப்படி இருக்குமென்றதை அவங்களுக்கு சொல்கிறதா நாங்கள் சொல்கிறதே அப்படியே வாசித்து தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே அப்படியே அதை கூட நல்லா செய்வாங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்க எங்களுக்கும் அதோட ரெக்கார்டிங் முதல் எங்களுக்கு தெரியாதானே என்னத்தை ரெக்கார்ட் பண்ண. அந்த ரெக்கார்டிங் அவர்கள் செய்து முடியக்குள்ள ஒரு தரமானதான் எங்களுக்கு வரும். இதுவரையும் நாங்கள் சந்தனப்பேழைகள் இருவட்டு பற்றி, அந்த இருவட்டின் இசையமைப்பாளருடன் நாங்கள் உரையாடி இருந்தோம். அந்த பாடல் தொகுப்பு பற்றியும் அது பற்றின பல விஷயங்களை பேசியிருந்தோம். மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சந்திப்போம். எங்களுக்கு இந்த நேரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த கதைச்சு இது பற்றின கருத்துக்கள் தந்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. இன்னும் எங்களுடைய இந்த நேர்காணலுக்கு கூப்பிட்டு கேள்விகளை கேட்டு சங்கடப்படுத்தி உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கடங்கள் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக விட பெற்றுக் கொள்வோம். நன்றி எல்லாரும். நன்றி.